இந்த கொடியேற்றமே இந்த பள்ளிவாசலில் இடம் பெறணும். அங்கே அதை வந்து முருகப்பெருமானுடைய இடத்துல வந்து நம்மளுடைய இந்து மதத்திலே வந்து நம்ம ஒரு நந்தி கொடியை வந்து குடிப்பாளர் ஒரு பயம் ஒன்று இருக்கும் தானே. அதுக்கு இனி அவங்க எல்லாரும் அந்த இதில் உள்ளவங்க தானே. இறைவன் அவங்க அந்த வள்ளியம்மங்களுக்கு அந்த மரத்தை விரிய கொடுத்தான். மரத்துக்குள்ள முடிச்சுட்டு இருந்துட்டா வந்தாங்க ஒருத்தர் எங்க ஆனது. சலாம் அலைக்கும். தெய்வங்களுக்கு வேதம் இல்லையே. தெய்வம் கோடி கடவுள் உண்டு. பால்குடி மாவட்ட மாடப்படிக்கார்கள் தான் முருகப்பெருமான், வள்ளியம்மா, அந்த புத்த பெருமான், பிள்ளையாரப்பா இவங்க எல்லாரும் வந்து பால்குடி பாபாவை சந்திச்சாங்க. எல்லாம் கிடைக்காங்க. தீபாவளி இடத்த கொஞ்சம் காட்டுவீங்களா எனக்கு? அப்ப இவதான் பாதுகாத்து அந்த மரத்துக்குள்ள போங்கன்னு சொல்லி மரம் பிரிஞ்சு கொடுத்தா அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு எனக்கு சரியா வந்து கணிக்க முடியாம இருக்குது. முதல்ல ஒரு தடவை வந்த நான் இந்த இருக்கு அந்த கொடியேற்றம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். கதிர்காம பயணத்தில் 2025 இன்றைய நாள் இறுதி நாள். நாங்கள் இன்றைய வீட்டை கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் முக்கியமான ஒரு இடத்தை பார்க்க போகின்றோம். எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் பள்ளி வாசல் அந்த முஸ்லீம் மஜூதி அதுக்குள்ளே போகின்றோம். அந்த கதிர்காம முன் வளாகத்துக்குள்ள நின்று கொண்டு இருக்கிறோம். கதிர்காம சீசன் வந்தாலே முருகப்பெருமானுடைய அந்த கொடியேற்றம் வந்து முஸ்லீம் சகோதரர்களெல்லாம் அது ஏற்றப்பட்டு ஆரம்பிக்கப்படும். இது வந்து பக்கத்திலே வந்து வள்ளியம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே வந்து இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்குது. இப்போ அதுக்குள்ளே போயிட்டு தான் அந்த கொடியேற்றத்தை நிகழ்த்தப்படுகின்ற இடம். கொடி எல்லாமே வந்து உங்களுக்கு காட்ட போகின்றேன். அந்த பக்கம் பாருங்கள், இந்த இருக்கிறது தான் வள்ளியம்மன் கோயில். அப்போ இதில் நம்ம வந்து இரவு நேரத்தில் பெரேரா வரும்போது அந்த இறுதியாக வருகின்ற யானையை வந்து இந்த இடத்த வந்து வச்சு பூசையெல்லாம் செய்வாங்க. அப்போ இதுக்கு பக்கத்திலே தான் அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது. இந்த அப்போ உள்ள போய் பார்ப்போம். இங்கே வந்து தீப்பாயிரதாகவும் ஒரு சிலர் சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மைன்ற எனக்கு தெரியல. சரி உள்ள போய் பார்ப்போம். அப்படி ஏதாவது நடந்திருக்குதா என்றதை கேட்டு இந்த இருக்குது அந்த கொடி. இந்த கொடியை தான் வந்து ஒவ்வொரு அந்த கதிர்காம உற்சவ காலம் ஆரம்பிக்கும் போதும் முருகப்பெருமானுடைய இந்த கொடியை ஏற்றுவாங்க. அதை ஏற்றி தான் கதிர்காமத்தை வந்து திறந்து வைப்பாங்க திருவிழா கோலங்களை. இந்த அறிக்கை அந்த கொடியேற்றம் நடக்கப்படுகின்ற இடம். கதிர்காம கொடியேற்றம் என்று சொல்லுவாங்க. அது இதுதான் முஸ்லீம் சகோதரரால் ஏற்றப்படும் இந்த அறிக்கை அந்த கொடி. இந்த பக்கமாக 2-3 இப்போ அரையாக வந்து இருக்குது. ஆலயமண்டா நம்ம வந்து டக்குன்னு வந்து கணிச்சு சொல்லலாம். எனக்கு சரியாக வந்து கணிக்க முடியாமல் இருக்குது. முதல்ல ஒரு தடவை வந்த நான் இருந்தும் இப்போ எந்தெந்த கட்டடமே தான் இதுக்கு பயன்படுது என்னென்று சரியாக தெரியலை. என்னையா உங்களை பிடிச்சிருக்கான்? இங்க வந்து தீப்பாயிரவங்களா ஐயா? தீப்பாயிரவங்களா? தீப்பாயிர இடத்த கொஞ்சம் காட்டுவீங்களா எனக்கு? புதாள் இதில் ஒரு ஐயா இருக்காங்க. அந்த ஐயா அவங்ககிட்ட கேட்போம். சலாம் அலைக்கும். வணக்கம். என்னன்னு சொன்னா இங்க வந்து தீப்பாயிர இடம் தெரியுமா? எந்த முன்னுக்கு? கடைசி நாள்ல இருந்து தீப்பாய் வாங்கன்னு இந்த பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு
ஆ சரி ஓகே. நாங்கள் வந்து மட்டக்களப்பு. வெள்ளாவளி. இது என்ன பிடிக்குது? இது வந்து வீடியோ எடுக்க யூடியூப்ல போடுவேன். ஆ இப்ப இல்ல கடைசி இறுதி நாள்னு சொன்னா இப்போ இங்கே வந்து முருகப்பெருமானுடைய தீர்த்தம் நடக்கிற அண்டு தீபாய்வீங்களா அப்படியா? அண்டைக்கே தீபாய்வீங்க. கடைசி நாள் எத்தனை மணி வேலையா? காலத்துல 6 மணிக்கு டீ பாய்வே இல்லை. பின்னதும் பாய்வாங்க. டைமுக்கு செல்ல பின்னதும் பாய்வாங்க, காலையிலையும் பாய்வாங்க சில நேரத்துல. அப்படியானே? ஓ அப்படி. வருவாங்க அந்த டைமில் வந்து எல்லாரும் சரி ஓகே வா, நன்றி ஐயா. சரி, இப்போ அந்த ஐயா அவங்க சொல்கிறாங்க இப்போ முருகப்பெருமானுடைய இறுதி நாள் அண்டு இங்கே வந்து தீ பாய்வாங்க. அதாவது நாம் அந்த வந்த என்ட்ரன்ஸ்லேயே முன் கடப்பிலே வந்து அந்த தீ மூட்டி நம்ம மாரியம்மன் கோயிலில் தீ பாய்கிற மாதிரி பாய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதையும் முடிஞ்சால் காட்ட முடிஞ்சால் காட்டிக்கொள்கின்றேன். இந்த பக்கமாக அப்படி போகலாம். இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நம்மளுடைய தமிழ் மக்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்காங்க. அண்ணா இது வந்து என்ன கட்டடம் ஒன்றாது? இது என்ன கட்டடம் இது? அது வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டப்படும். ஆ இதுக்குள்ள வந்து என்ன அப்படி சாமிமா அப்படி கும்பிடுவாங்களா? சமாதி. இது பில்டிங் வந்து மேல கட்டப்படா இதுல விட்டுருக்கா. அது உள்ள ஒரு சமாதி. சமாதி உண்டுண்ணே. கட்டுறது விட்டுருக்கா. அந்த அங்கல கட்டப்படா. இப்போ இந்த அருகே பாருங்க என்னன்னு சொன்னா, இந்த இருக்கிறது வந்து ஒரு சமாதியாம். யாரோட சமாதின்னு தெரியல. மஸ்தான் வலியுல்லா. பால்குடி பாபாவோட பாடம் படிச்சார்கள் தான் முருகப்பெருமான், வள்ளியம்மா, அந்த புத்தகருமான், பிள்ளையாரப்பா இவங்க எல்லாரும் வந்து பால்குடி பாபாவை சந்திச்சாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று கூடின இடம் இது. வள்ளியம்மா பாரம் கொடுத்தது முருகப்பெருமான், ஓடி அந்த காப்பாத்திக்கு வந்ததும் பால்குடி பாபா கிட்ட. அப்ப இவதான் பாதுகாத்து அந்த மரத்துக்குள்ள போங்கன்னு சொல்லி மரம் பிரிஞ்சு கொடுத்தா அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு முன்னுக்கு இருக்கணும் சொல்லியும் அவங்க நம்ம முன்னுக்கு இருக்காங்க. இருக்கு வள்ளியம்மாங்கல வேடர்கள் அவங்க இவங்க விரசி வந்த காலம் முருகப்பெருமானோட இருக்கிற காலத்துல வள்ளியம்மாவை கொண்டு அந்த முருகப்பெருமான் இவங்கிட்ட பாரம் கொடுத்து இவங்க பாதுகாத்து. அப்ப நீங்க பொம்பளையே நம்ம பவித்திரமா பாதுகாத்து வைக்கணும் விடுவோம் அவங்கள. நீங்க அந்த மரத்தடி போயிருங்கன்னு சொன்னது தான். அப்ப என்ன வேடர்கள் விரசி வருவாங்களே தருவாங்களான்னு சொன்னா அப்ப நீங்க அந்த மரத்தை விரிய சொல்லி மரம் விரிஞ்சு கொடுத்து அம்மாக்குரிய விஷயம் தான் நான் நடக்கிற இந்த பிரேராலம் அதை நடத்தி போட்டு தான் இந்த பாவ குத்து நடத்துவாங்க. கொள்ளை சப்ஜெக்டுகள் இருக்கு அப்படியான சப்ஜெக்ட் என்ன விஷயங்கள் இது அப்படியான இடம் உண்டு. இது அவங்க இப்போ நான் செல்லப்பட்ட அந்த பால்குடியப்பா இவங்க எல்லாரையும் ஒரு பெரியார் ஒரு ஆள் இந்த இடத்துல வந்தவர். அவர் ஒரு வானலோகத்து ஒரு ஆள் தேவலோகத்திலிருந்து வந்து ஒரு எங்கட இதில் செல்ல போனால் ஒரு நபி என்று சொல்லலாம். கிதிர் நபி என்று சொல்ற ஒரு ஆள் வந்த இடம் தான் இது. அவங்க தான் எல்லாருக்கும் குரு. அவங்கள சந்திக்க வந்தாக்கள் தான். ஜாதி மதம் இல்லையே, வேதங்களுக்கு தெய்வங்களுக்கு வேதம் இல்லையே, தெய்வம் கோடி கடவுள் உண்டு. இவங்கெல்லாம் தெய்வங்கள். ஒவ்வொருகளும் ஒவ்வொரு வேதத்துல ஒவ்வொரு வேடத்துல வந்தவர்கள் எல்லாம் இறைவண்ட ஆக்கள் தான். நீங்க ஒரு கோலம், நாங்க ஒரு கோலம், இவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளாக வகுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம எல்லாம் உண்டு தான். எந்த வேதம் எதை செல்லுதோ அதை நாங்க பின்பற்றினா எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. எல்லா வேதமும் நல்லது தான் நான் சொல்லி அந்த வேதப்படி நடந்தா நாங்க சரிதானே. நான் முஸ்லீம் போட்டு நான் முஸ்லீம் பேர்ல இருந்து வேலை இல்லையே. அந்த முஸ்லீம் வேதம் என்ன சொல்லி அந்த வேதத்துக்கு ஏற்ற மைண்ட கால் நான் இருக்கிறேன் இருந்தா நான் ஓகே. அதே மாதிரி அந்த மற்ற வேதம் என்ன சொல்லுவோம் அதே மாதிரி அவங்க இருந்தாங்க. தவறு செஞ்சா அதுலேயும் தண்டனை தானே. நாங்களும் அதே மாதிரி இவங்கிட்ட வாராதுக்கு தான். இவங்க தான் அதை கிளியர் பண்றாங்க. எங்களுக்கு கடவுளை தெரியாதே, இவங்க கடவுளை தெரிஞ்சாங்க. இவன் முருகப்பெருமான் அறிக்கட்டும், புதுலியார் அறிக்கட்டும், நிபர் அறிக்கட்டும், இவங்களை அறிக்கட்டும், இவங்க எல்லாரும் கடவுளோட சங்கமம் பட்டாங்க. அவங்களுக்கு தான் ஏலம் எங்களை கரையத்து. அதுக்குதான் நாங்கள் அவங்களோட இடத்துக்கு வாரோம். அவங்கள சிறப்பிக்கும். அவங்கள எப்படி இந்த அளவுக்கு கடவுள் சிறப்பிக்கும். விளங்குதானே? நன்றி. நம்மளோட பேசினதில் அப்போ இது வந்து யாருடைய 6 சீடர் பேர்
இது வந்து இந்த பால்குடி பாவாட சீடர். பால்குடி பாவாடை சீடர். சீடர் பால்குடி பாவாடை சமாதி எப்படி தெரியுது? அவங்கடம் தெரியும் அந்த ரவுண்ட் கட்டிக்குது. அந்த முன்னுக்கு இந்த பார்க்குறது தான் வந்து நம்ம அந்த முன் வழி வார வழியில் இருந்தது இந்த பால்குடி பாபா என்கின்ற ஒரு கடவுளினுடைய சமாதி தான் அது. அவர் சீடர் சமாதி தான் இந்த அறிக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து மேலையும் வந்து இப்போ கட்ட போகிறாங்களாம்னு சொல்லி இப்போ இதில் விட்டுருக்காங்க, உள்ளே பார்க்கலாம். உண்மையிலே ஆனால் ஆரம்பத்தில் வந்து வள்ளியம்மன் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தவங்கன்னு இந்த இடத்த வந்து ஒழிச்சு வச்சதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. அது பக்கத்துலேயே அதனால தான் இப்போ கொடியேற்றம் இடம் அழகியலை வேட தமிழர்கள் கண்டு பிரசின்னு அவங்க தப்புறம் ஓடியாந்து பால்குடி வாப்பா கிட்ட முருகப்பெருமா சொல்லி அங்கே போயிருங்கன்னு சொல்லி இங்கே வந்து இருந்தும் வேடர்கள் வருவாங்க. வந்தோன்னா அப்போ உங்களை ஒழிச்சு வைக்கணும் உங்களே அன்றம் காடு தானே இப்படி கட்டடம் எல்லாம் இல்லையே. அப்போ அதில் அந்த மரத்தை கொஞ்சம் அவடத்து போயிருங்க மனுஷன் உடனே நான் மரத்தாடி வந்து குடிப்பாளன் ஒரு பயம் ஒன்று இருக்கும் தானே இவர். அதுக்கு நீ அவங்க எல்லாரும் அந்த இதில் உள்ளவங்க தானே இறைவன் அவங்க அந்த வள்ளியம்மங்களுக்கு அந்த மரத்தை விரிய கொடுத்தான். மரத்துக்குள்ள வேகமாக ஒழிச்சிக்கு இருந்துட்டா வந்தாங்க ஒருத்தர் எங்க ஆனது மரத்துக்குள்ள விரிஞ்சிருக்கிற அந்த மரம் அந்த மரத்துக்குள்ள வள்ளியம்மா போயிட்டாங்க. ஆனால் போகல இருக்காங்க வள்ளியம்மா தேவைப்பட்டாலும் அழைச்சாங்கன்னா வருவாங்க. நாங்கள் ஒரு ஆசைக்கு ஒரு இதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அந்த இதை நாங்கள் சமாதியாக வச்சு பார்க்கும் போல நேசிக்கும் நம்ம ஒரு இதாக வச்சு நேசிக்கும். ஆனால் அதுக்குள்ள அதான் அவங்கிறது இல்லை. அவங்க இருக்காங்க உங்களுக்குள்ள இருக்காங்க எனக்குள்ள இருக்காங்க நம்ம போகிற இடம்ல அவங்க இருக்காங்க வழங்க அவங்க எல்லா இடமும் இருக்காங்க நிரப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் ஒரு 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 அவங்கள கண்ணியப்படுத்துறதுக்காண்டி செலிசமாக ஒரு இதை வச்சுக்கோம் அவ்வளோதான். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடவுள் ஒன்று இருக்கேன்னு சொல்லி என்ன குட்டி இதுதான் இதெல்லாம் எங்களோட தெய்வங்கள் சீரவியல் இதெல்லாம் எங்களை கரையேற்றும் நிச்சயமாக கரையேற்று நீங்கள் அதை பின்பற்றினீங்கன்னா. ஆனால் நல்ல உள்ளங்கள் இருக்கணும். நன்றி அண்ணா. உண்மையிலே நிறைய கருத்துக்களை வந்து அண்ணா சொல்லியிருந்தார், எனக்கு தெரியாத கருத்துக்களை கூட. அப்போ இந்த இருக்கிறதா வந்து அந்த அந்த கடவுளினுடைய சீடர் சமாதி. சரி, அப்படியே நம்ம வெளியில் போகலாம். சரி, ஓகேண்ணா வாரம்மா. ஓகே வாரம்மா. பாருங்க, நம்மளுடைய இந்த முருகப்பெருமானுடைய இந்த திருவிழா கோலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த முஸ்லீம் சகோதரர்களெல்லாம் இந்த கொடியை வந்து ஏற்றப்படுகின்றது. அப்போ இந்த கதையெல்லாம் வந்து உண்மை சம்பவமாக இருக்கலாம் 100%. என்னதான் பாருங்களேன், என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொடியேற்றமே இந்த பள்ளிவாசலில் இடம் பெறணும். அங்கே அதை வந்து முருகப்பெருமானுடைய இடத்துல வந்து நம்மளுடைய ஹிந்து மதத்திலே வந்து நம்ம ஒரு நந்தி கொடியை ஏற்றி திறக்கலாம். ஆனால் இது வந்து இவங்க ஏற்றி நம்முடைய கதிர்காம கந்தன் திருவிழா கோலங்கள் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அப்போ ஆரம்பத்தில் இந்த கதையில் வந்து நடந்தது 100க்கு 100% உண்மை என்றது தெரிய வருகிறது. அதோட இந்த இது நாங்கள் இப்போ இந்த முன்னுக்கு வந்துட்டோம், அப்படியே பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு மஜூதிக்கு. அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து தீப்பாய் வாங்கலாம். கதிர்காம கந்தனுடைய இறுதி நாள் அன்று இந்த எடுத்து பார்க்கும்போது அந்த பக்கமாக கதிர்காம பெரிய கோயில் இருக்குது, கதிர்காம வளாகம் இது. இப்போ நாம் நின்று கொண்டிருக்கிறது இந்த முஸ்லீம் மஜூதிக்கு முன்னால் பள்ளிவாசல். இந்த இருக்குது வள்ளியம்மன் கோவில். அதோட அந்த மரம் ஒன்று விரிஞ்சு கொடுத்தது, அதுக்குள்ளே தான் வள்ளியம்மை ஒழிச்சு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இந்த மரம் தான், இந்த புளிய மரம். இந்த பாருங்கள், இந்த மரம் வந்து எப்படி ஒரு இடம் வரைக்கண்டு உங்களை பார்க்கும்போது தெரியும். உள்ள அப்படியே போகலாம். இந்த மரம் வந்து விட அறிக்குது, இந்த விரிஞ்ச மாதிரி 3 கால் மாதிரி இருக்கு இந்த மரம். சிங்களத்தால் என்ன ஓடியாங்கன்னு தெரியல. இந்த இருக்குது வள்ளியம்மை இந்த சிலை. இன்னைக்கு வந்து அரச மரமும் இருக்குது. இந்த இடத்த பாருங்க, நம்மளுடைய தமிழ் மத குருவும் இருந்து வழிபட்டு கொண்டிருக்கார். அதே மாதிரி சிங்கள சகோதர மொழி பேசக்கூடிய
ஒரு சகோதரர்களும் வழிபட்டு கொண்டிருக்காங்க. சரி, நான் அப்படியே வள்ளியம்மன் ஆலயத்துக்குள்ளே போகலாம். இந்த முருகனுடைய புத்தகம் எல்லாம் சிங்கள மொழியிலே எழுதப்பட்டிருக்குது. சகவுனு கட்டடகம் அப்படின்ற மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல. முருகனுடைய படம், வள்ளியம்மையோட படம் எல்லாம் வந்து இருக்குது. பக்கத்தில் வந்து மான் நிற்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. பார்க்கும்போதே இவ்வளோ ஒரு அழகான காட்சி. சரி, ஓகே மேடம், நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கின்றோம். அதோட வந்து இந்த பெரேராவுக்கு வருகின்ற அந்த ஜானை வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு தான் அந்த ஜானைக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த கந்தனை வந்து இந்த படிக்கட்டால் வந்து ஏறி மேலே இருந்து தூக்கிட்டு கொண்டு உள்ளே வந்து பூசை செய்துட்டு திரும்ப கொண்டு அந்த ஜானைக்கு மேலே வச்சு இந்த இடத்துல அப்படி கொண்டு வாங்க. அதையும் படியாக காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். இந்த இடம் தானே அது. அடிக்குது இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கொடியேற்றம், கொடி, முஸ்லீம் பள்ளிவாசல். சரி, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். மேலே வார வருடம் அழைப்பு இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் கதிராமத்துக்கு வருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். அதோட இந்த வீடியோ வந்து அனைத்து இன மத பேதம் என்று அனைவரும் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அனைவருடைய அருளும் அருள் கடாட்சமும் அனைவருக்கும் கிடைக்க நானும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய்.